அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சபரி கூட இருந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து வெற்றி வசந்த், வைசாலி இவங்களாம் இருக்கிறத இந்த பக்கம் நம்மளோட சபரி ஷேர் பண்ணியிருக்காரு. சுவாமியும் சபரியும் வந்துட்டு நேற்று ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்களே, அப்போ சுவாமி வந்து லட்சுமி பிரியாவுக்கு எந்திரிச்சு கிளாப் பண்ணி பாராட்டும் போது அதே மாதிரி சபரியும் பண்ணார். அதில் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியுது. பொதுவாகவே சபரி வந்து இப்போ வெற்றி வசந்துக்கும் வைசாலிக்கும் வைஷ்ணவிக்கும் கல்யாணம் நடக்கும்போது எவ்வளோ இறங்கி பண்ணார். நல்ல கல்யாணத்தில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டார் இல்லையா? அது மாதிரி நல்ல சபரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே சபரியோட நட்பு எல்லாருக்கிட்டையுமே அவர் காட்டுற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மளோட லட்சுமி பிரியாவுக்கும் சுவாமிக்கும் கிடச்சிருக்கு இல்லையா? அது நல்லா இருக்குது. ரொம்ப அவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமியும் சபரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவர் வாடாப்படான்னு பேசுகிறத தாண்டி மச்சான் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்துட்டாங்க இல்லையா? அது வந்து செம்மையாக இருக்குல்ல. பொதுவாகவே வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஜோனுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னாலே அவங்களோட எப்படியா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த இடத்துல அந்த ஒரு வைப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதான். பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிற விஷயங்களும் சொந்தக்காரங்க கூட இருக்கிற விஷயங்களும் வேறு, அதாவது அது நமக்கு 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம், அந்த மாதிரி பேசுவோம். சொந்தக்காரவங்க அப்படிங்கிறபோது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி இவங்கக்குள்ளே இருக்கிற நட்பு அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். காவேரிக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிறதான் சொல்லணும் இந்த இடத்துல. நம்ம சுவாமியும் சபரியும் இவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்து அந்த இடத்துல எந்திரிச்சுன்னு கைத்தட்டி அவளை என்கரேஜ் பண்ணும்போது அந்த இடத்துல காவேரிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு அதாவது ஒரு 4 வார்த்தை பேசலாம்னு நினச்சவங்க கூட ஒரு 2 வார்த்தை சேர்த்து பேசியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஸ்மெயிலிங் பேஸோடு வந்து பேசியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வாழ்க்கையில் முக்கியம்தாங்க. ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கணும். அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். நம்ம வந்து வரமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். கண்டிப்பான விஷயந்தான் அது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், சரிங்களா?